இப்போது நம்ம வந்து லினக்ஸோட பேசிக் ஓவர்வியூ பார்ப்போம். பிகாஸ் வந்து இப்போ தான் நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து புதுசு. விண்டோஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால உங்களுக்கு அவ்வளோவா இதை யூஸ் பண்ண தெரியாதனால இப்போ இதை பற்றி இது ஜஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல கற்றுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதரிங் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி பில்ட்-இன் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம விண்டோஸ் டவுன்லோட் பண்ணும்போது வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, ப்ரெஸ் அதெல்லாம் எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் லினக்ஸ் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்ரெடி இன்பில்ட்டாக இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் வரும். பர்ப் சூட் அந்த மாதிரி வந்து பாஸ்வேர்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டூல்ஸ் இந்த மாதிரி வரிசையாக வரும். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஃபோல்டர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த சைடில் இருக்கிற இது வந்து டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம விண்டோஸில் வந்து கீழே வந்து டாஸ்க் பார் வருதோ அந்த மாதிரி லினக்ஸில் எப்படி இருக்கும். ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேவரட்ஸ் ஐகான். அதாவது நம்ம விண்டோஸில் வந்து பின் பண்ணி வைப்போம் இல்லையா கீழே ஐகான், அந்த மாதிரி வந்து இது வந்து ஃபேவரட் ஐக்கான் சொல்லுவாங்க. இதை நம்ம மாற்றிக்கலாம், இல்லை டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரட்ஸ் இருக்கும், நம்ம ஆட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ்ன்னு இருக்குது இல்லையா? இப்போ நான் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மலாக ஒரு விண்டோஸில் எப்படி ஃபைல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ நான் டெஸ்க்டாப் போகிறேன், ஸோ உள்ள ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எப்படி வந்து விண்டோஸில் எப்படி ஒரு ஃபைல் இருக்கோ அந்த மாதிரி தான் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி தான், நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது. அதாவது நீங்கள் இப்படி சர்ச் பண்ணலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா Ctrl+L கிளிக் பண்ணலாம். இப்போது நான் கிளிக் பண்ணுற மாதிரி Ctrl+L. ஸோ இப்போ இதோட லொக்கேஷன் காட்டுது. இப்போ நான் டெஸ்க்டாப்புக்கு போய்ட்டு Ctrl+L கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், Ctrl+L. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லொக்கேஷன்லாம் காட்டுது இல்லையா? ஸோ இந்த லொக்கேஷன் நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நான் Ctrl+L அடிக்கிறேன். இப்போ நான் ஸ்லாஷ் போட்டு நான் டெஸ்க்டாப்னு போட்டேன்னா நான் மேனுவலாக கூட இப்படி போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேனுவலாக போகலாம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து விண்டோஸ் மாதிரியே தான். விண்டோஸில் எப்படி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குமோ அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து குயிக் ஆப்ஷன் நீங்கள் வந்து பிளேசஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஃபோல்டர்ஸ் தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ இது வந்து குயிக்காக நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்காக இருக்கிறது. இப்போ நம்ம ஃபோல்டர் உள்ளே போயிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இது உள்ளே போய் வீடியோஸ் போகணும் அப்படின்னு டைம் ஆகிறத விட இப்போ பிளேசஸ் கிளிக் பண்ணி டேரெக்டாக வீடியோஸ் போகணும்னா டேரெக்டாக வீடியோஸ் ஓப்பன் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி குயிக்காக வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக டைம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இங்கே டேட் இருக்குது. ஸோ நார்மல் டைம் டேட் எல்லாமே இங்கே காட்டும். அண்ட் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா ஒர்க் ஸ்பேஸ். இப்போது இங்கே ஒன்றுன்னு இருக்குது இல்லையா? இப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஜஸ்ட் இங்கே சும்மா ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பேஸ் 2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது. ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் ஸ்பேஸ் 1 இருக்குது. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் 2 இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளில போய் நம்ம ஹேக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெளில போய் வந்து இப்படி இந்த ஒர்க் ஸ்பேஸ் 1ல் நம்ம ஹேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திடீர்னு யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து ஒர்க் ஸ்பேஸ் 2க்கு மாறிடலாம். அப்படி மாறினோன்னா இப்படி தான் காட்டுறது தவிர வேறு எந்த ஃபைலுமே காட்டாது. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து மாற்றிக்காமல் இருக்கும்போது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் இது என்ன ஆகும்னா இப்போ நம்ம 2வது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 3வது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3வது ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4வது ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இது ஆஃப் பண்ணுறது சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இப்போ ஒர்க் ஸ்பேஸ் 2 ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணால் தான் இது யூஸ் ஆகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வேறு ஒரு ஸ்பேஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் இது யூஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் சிம்பிள், அதாவது இது கேமரா சிம்பிள் இருக்குது. பட் இது வந்து ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சாஃப்ட்வேர் தனியாக லினக்ஸில் டவுன்லோட் பண்ணணும்னு கிடையாது. எல்லாமே இதில் இன்பில்ட்டாக இருக்கிறனால நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் நேட் நெட்வொர்க்னால தான் வருது. உங்கள் விண்டோஸில் வந்து நீங்கள் வைஃபையே யூஸ் பண்ணாலும் அதை வந்து நெட்வொர்க்காக அதை வந்து ஒயர் கனெக்ஷனாக இந்த லினக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒயர் கனெக்ஷனை தான் காட்டும். ஓகேவா? மேலே பார்த்தீங்கன்னா சவுண்டு சிம்பிள் இருக்குது. ஸோ சவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம நார்மலாக பார்க்குறது தான். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் செட்டிங்ஸ்க்கு போனேன்னா எனக்கு வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது. ஸோ வைஃபை இப்போ என்ன காட்டலைன்னா நோ வைஃபை ஆஃப்டர் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து லினக்ஸை வந்து விர்ச்சுவல் மிஷினில் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதனால் நம்மளோட விண்டோஸில் இருக்கிற வைஃபை இன்பில்ட்டாக இருக்கும்ல, அந்த வைஃபை வந்து விண்டோஸில் தான் ஒர்க் ஆகும். லினக்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு தனி ஓஎஸ்.
ஓகேவா? ஸோ அதுக்கு வைஃபை வேணும்னா நம்ம வந்து வைஃபை அடாப்டர் தான் வாங்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இதில் இப்போ செட்டிங்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நார்மலாக ப்ளூடூத் இருக்கும். பேக்ரவுண்டில் நம்ம பேக்ரவுண்ட் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஸ்க்ரீன் பேக்ரவுண்டை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட்னு கிளிக் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து உள்ளே வந்து இத்தனை பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து லினக்ஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் போய்க்கலாம், சர்ச் பண்ணலாம். அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கும். நமக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து இப்போ சவுண்ட்ஸ் இருக்குது, சவுண்டு கம்மி பண்ணிக்கலாம். அதேமாதிரி பவர் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருக்கா. பிளாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் எவ்வளோ டைமில் வரணும், 15 மினிட்ஸா 12 மினிட்ஸா? ஸோ இதெல்லாம் நார்மல் தான். ஓகேவா? ஸோ விண்டோஸில் இருக்கிற மாதிரி தான். ஸோ டிவைஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சைஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சைஸில் போய் மாற்றலாம். அதாவது இப்போ நான் இதை செட் பண்ணிட்டு பாருங்கள். இதை நான் செட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்படி மாறிடுச்சு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போயே நான் வந்து இன்னும் கொஞ்சம் சைஸ் நான் சின்னது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னா எனக்கு வந்து நான் சைஸ் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ சைஸுங்கிறது நார்மல் தான். இப்போது எனக்கு வந்து இது ஐகானில் சின்னதாக இருக்குது, என்னோடய சைஸ் இப்படி இருக்குது, நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா இப்போ அப்ளை கொடுக்கலாம் நான். ஸோ இப்போ நான் அப்ளை கொடுத்தேன்னா என்னோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக மாறும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐகான் உங்களோட டெஸ்க்டாப் சைஸுக்கு பொறுத்து நீங்கள் வந்து ஐகான் மாற்றிக்கலாம். இதுலேயே 200% கொடுத்தேன்னா இப்போ என்னோடய ஐகான் வந்து இப்போ என்னோடய டெஸ்க்டாப் ஐகான் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட டெஸ்க்டாப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பக்காவாக தான் இருக்குது, உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இதில் எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி நைட் மோட் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து லினக்ஸ் எப்படி வந்து அதே மாதிரி ஒரு விண்டோஸில் வந்து நம்ம வந்து டாஸ்க் பாரில் வந்து ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் காட்டும்ல. ஸோ அந்த மாதிரி இதுலேயும் வந்து ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஐகான் இருக்கும். இதில் கிளிக் பண்ணோன்னா எல்லா அப்ளிகேஷன்ஸும் காட்டும். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கிட்டத்தட்ட விண்டோஸ் மாதிரி தான். இப்போ நம்ம இதை கூட நம்ம வந்து ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வந்து இப்போ இமேஜ் வரணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட் கிளிக் பண்ணி நான் ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்தேன்னா இங்கே வந்து ஆட் ஆகிரும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வேணாம்னு நினச்சா நான் வந்து ரிமூவ் ஃப்ரம் ஃபேவரட்ஸ் கொடுத்தனா ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி லினக்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம லினக்ஸோட பேசிக் கமாண்ட்ஸை பற்றிலாம் நம்ம கற்றுப்போம்.